என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய ஆசான்மார்கள் குருமார்கள் ஆசையுடனும் குஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வங்களோட ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. கந்தாசரணம் முருகாசரணம். ஓம் சம் சரணவாய நமக. இன்று விசுவாச வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். விரும்பிய காரியங்கள் நிறைவேறும், விருப்பங்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகளால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தாலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. சகோதரர் நண்பர்கள் மூலமாக லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்களால் தொழில் சார்ந்த செலவுகளும் ஏற்படலாம். ரிஷபம். உங்கள் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். பெண்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபங்களும் வருமானங்களும் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படும். மிதுனம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும். நண்பர்கள் உதவியால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து முடிக்கலாம். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சமூக அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அரசு விஷயத்தில் வெற்றிகள் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். தொழிலில் பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாக எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். கடகம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். பேச்சில் தரம் தாழ்த்தி பேச வேண்டாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள். புதிய விருப்பங்கள் உங்களுக்கு மனதில் தோன்றும். அதையும் செய்து முடிக்க வேண்டிய உத்வேகம் உண்டாகும். இருந்தாலும் நண்பர்கள் சகோதரர்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரம் ஆளுமைத்தன்மை எல்லாம் அதிகரிக்கும். பெண்களால் சில பிரச்சனைகள் வருவதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாகவும் பழகுவது நல்லது. தொழிலில் இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை செய்வதை தவிர்க்கவும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக சில செலவுகள் அல்லது அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். சிம்மம். பிறருக்காக ஓடி ஓடி உழைக்கும் சிம்மராசி என்பவர்களை முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். அரசு விஷயத்தில் வெற்றி உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வந்து அமைவார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். புதிய புதிய விருப்பங்கள் மனதில் தோன்றினாலும் அதையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆகவே நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிற மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருந்தாலும் பெண்களிடம் சில கவனம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. கன்னி. தூரத்து உறவினர்களை இன்று சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு நல்ல மதிப்பு ஏற்படும். புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தாலும் அரசு விஷயங்கள் அலைச்சலை தரும் என்பதால் இன்று அதை தவிர்க்கவும். நண்பர்கள் சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். மேலும் அதிகமாக
வேற்றுமொழி பேசும் வேற்றுமொழி மாநிலத்தவரிடம் பழகும்போது மிகவும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பெண்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சமூக அந்தஸ்து கூடும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். துலாம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். முதலீடுகள் பெருகும். அரசு விஷயத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழிலில் பணிச்சுமை ஏற்படும். அது சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தாயோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். விருச்சிகம். தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை வெளிப்படும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். கனிவாக பேசி எல்லாரையும் கவர்ந்து கொள்வீர்கள். குடும்ப அங்கத்தினரிடம் பாசமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களிடம் அதிகாரப்போக்கு ஆணவ போக்கை காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் எல்லாம் உங்கள் வசதி வாய்ப்புகள் கொடுப்பதற்கான உதவிகளை செய்வார்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். சொகுசு வாகனங்கள் வாங்குவீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். தொழிலில் நீங்கள் இதுவரை எட்டாத லட்சியங்களை எல்லாம் அடைந்து ஒரு வரலாற்று சாதனை படைப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுதல்கள் ஏற்படுவதால் அவர்களை கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்ற விஷயத்தில் அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு. புதிய சிந்தனை தோன்றும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அவர்களுடைய கெடுபிடிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அதிகாரிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்களில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரர்களால் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் இருந்த போட்டிகள் குறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணலாம். பெண் உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பெண்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு ஏற்படும். அதனால் நல்ல ஒரு லாப வருமானங்கள் வெற்றியை குவிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். மாரியம்மனை வழிபடுவது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கடந்து செல்ல உதவும். மகரம். பேச்சில் கொஞ்சம் அதிகாரத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் சகோதரர்களெல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அதற்காக உதாசீனப்படுத்த வேண்டாம். பெண்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. அவர்களை கண்காணிக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கிறீர்கள். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகள் எதற்கும் போக வேண்டாம். முன்ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பஞ்சாயத்து எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா இரு, சிவனேன்னு இரு என்ற வாக்குகள் எல்லாம் இன்று உங்களுக்கு தான் பொருந்தும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொருள் ஈட்டுவதற்காக சில அலைச்சல்களை விரயங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். கும்பம். நண்பர்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு சமூக அந்தஸ்து கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியினர் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். குடும்பத்தில் பெண் அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆலோசனையாக இருப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு கனிவும் ஒரு கவர்ச்சியும் இருப்பதால் இன்று எல்லாரும் உங்களை ஆதரவு தெரிவிப்பார்கள். தொழிலில் உங்கள் வாக்குரிமை கூடும். அதனால் காரியங்களை எளிதாக சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பணப்பழக்கம் அதிகரிக்கும். தனவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயங்கள் உண்டாகும். மீனம்.
தேவையற்ற அதிகாரப்போக்கு ஆணவப்போக்கை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ளலாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வம்பு வழக்குகள், முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்க்கவும். சும்மா இரு, சிவனே நீரு என்று சொல்கிற வாக்குகள் உங்களுக்குத்தான் பொருந்தும். இன்று அமைதி காப்பது நல்லது. தாயாரின் விஷயத்தில் நல்ல ஒரு ஆதரவும் அவருடைய அனுசரணையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாயாமே என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரவணபாய நமக. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவே